வணக்கம். ஜோதிடத்தில் இந்த பிடிவாத குணம் இந்த திருமணத்தின் போது நிறைய பேர் கேட்பாங்க, மாப்பிள்ளை கோவப்படுவராக இருப்பார்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் கேள்வின்னு ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. எப்படி கேரக்டர் எப்படி அதெல்லாம். அப்போ இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது, இந்த ஸ்திர ராசிக்காரர்கள், ராசின்னு சொல்லக்கூடாது, லக்னம், ஸ்திர லக்னங்களில் பிறந்தவர்கள், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஸ்திரத்தன்மை இருக்கும், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. கொஞ்சம் கெடுதல் அமைப்பில் வளர்ந்தவங்க, அந்த சூழல் வளர்ந்தவங்க, அந்த மாதிரியான திங்கிங் தாட் ப்ராசஸ் இருக்கும். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னக்காரர்கள், புதனுடைய லக்னக்காரர்களும் பிடிவாத குணமாக இருப்பார்கள். புதன் நல்ல ஜாதகத்தில் வலுத்திருக்கு அப்படின்னா, மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் உச்சம், புதன் இங்கேயே ஆட்சி பலம் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குது. அதனால தான் ராகு கேது ஜாதகமாக பார்த்து செய்யுங்க, 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கும் அப்படின்லாம் சொல்கிறது. ராகு கேது ஒரே மாதிரி இருக்கா, தோஷம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறது. அதே மாதிரி இந்த புதன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த புதன் லக்னக்காரர்களுக்கு மிதுனம் கன்னி. அதே மாதிரி சனி பகவான் இருக்குது லக்னத்திலேயே, சனி இல்லை லக்னாதிபதி லக்னத்தையும் சனி பார்வை செய்கிறார். சனி என்னென்ன பார்வை, தான் இருக்கும் இடத்துலேருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது லக்னத்தையோ லக்னாதிபதியோ, உதாரணத்துக்கு இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார், சனி பகவான் இங்கே அமர்ந்து 10ஆம் பார்வை லக்னத்தை பார்க்குறார், 3ஆம் பார்வையில் சந்திரனை பார்க்குறார் லக்னாதிபதியை. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். ஏன்னா லேட்டாகும், திடீர்னு ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அப்படியே ஆறப்பட்டுருவாங்க. ஏன்னா சனி தானே, சனிச்சரன் மெதுவாக செல்லக்கூடிய நகரக்கூடிய அந்த புத்தி மாறுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அவங்களுக்குலாம் டைம் கொடுக்கணும். அதுவும் சனி திசை சனி புத்தியிலாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா 3 ஆண்டு காலம் அவங்க அப்படியே அதே இதில் தான் இருப்பாங்க. அது முடிந்ததுக்கப்புறம் புதன் புத்தி வந்ததுக்கப்புறம் தான் புத்தி மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் நாம் பொறுமையாக செல்ல வேண்டும். இது எப்போது அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் ஏற்பட்டால், வாக்குவாதங்கள், இல்லை அண்ணன் தம்பிக்குள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸு, வாக்குவாதங்கள், சொத்து பிரிக்கை, இதெல்லாம் ஆறப்போட்டு செய்யுங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். செவ்வாய் கோபம், செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் லக்னை பார்த்தாலும் கோபம் அதிகமாக வரும். அது நல்ல விஷயங்களுக்கு கோவப்படுறவங்களும் உண்டு. ஸோ அதனால் கோபமே படக்கூடாது அப்படின்னா, ஏன்னா அது மனிதருடைய பேசிக் இயல்பு, எமோஷன், பயம், கோபம் இதெல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை, இதுதான் ஆத்திரம், ஓவர் ஆத்திரம். அதாவது வலியவர்களிடத்தில் எளியவர்களிடத்தில் ஆத்திரத்தை கக்குபவன் பாவின்னே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பிறவி குணம், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். இதெல்லாம் ஈஸியாக வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஸ்திர லக்னங்கள், ஸ்திர ராசிகளை லக்னமாக உடையவர்கள் அதே மாதிரி இந்த அமைப்பெல்லாம் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி